இன்றைய தினம் தனி தீர்மானத்தை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். அதாவது இந்த டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அம்மாதிரி ஒரு தீர்மானம் இப்பொழுது அவசியம் இல்லை என்று கருதினோம். அது தேவையற்றது. இந்நேரத்தில் இவ்வளவு அவசரமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தோம். ஏனென்றால் வளர்கின்ற வளர்ச்சியிலே சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தையும் கூட பேரூராட்சி ஆகின்றோம், பேரூராட்சியை மாநகராட்சி ஆகின்றோம். இந்த மாதிரி வளர்ச்சி, அது மாற்றம்தான் நிரந்தரம். சேஞ்சஸ் ஆர் ஒன்லி பர்மனன்ட். அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பொழுது அந்தந்த தொகுதியிலே நிறைய தொகுதியாகி அங்கு பிரதிநிதிகள் இருந்தால்தான் அந்த மக்களுடைய அவங்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்க முடியும். அந்த வகையில் இப்பொழுது என்னை சார்ந்த நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு நீலகிரி பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவர் நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், 4 மாவட்டத்தை சுற்றி அந்த நீலகிரி தொகுதி இருக்கின்றது. பெரிய தொகுதி. அந்த அளவில் ஒரு பிரதிநிதி அவ்வளவு சேவைகள் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. அந்த 71 இருந்த மக்கள் தொகையும் இன்றும் பார்க்கும் பொழுது அதிக மக்கள் தொகை வந்திருக்கின்றது. ஆகவே அது மாதிரி இன்னைக்கு 534 850 சுமார் அந்த அளவுல உயர்த்தணுன்ற ஒரு பரிசீலனை இருக்கிறதாக மத்திய அரசை பற்றி சொல்றாங்க. அந்த மாதிரி உயர்த்தணும் இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்றது. அந்த மாதிரி எல்லாமே வளர்ச்சி, அதெல்லாம் வளர்ச்சி. அதிக பிரதிநிதிகள் வேணும். எதுக்கெடுத்தாலும் வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு என்று பிரித்து ஒரு நல்லதொரு தேசத்தை, ஒரு ஜனநாயக நாட்டை, பாரதம் என்ற உலகமே போற்றுகின்ற ஒரு ஜனநாயக நாட்டை வடக்கு தெற்குன்னு சொல்லி நமது மக்களையே பிரித்து பார்க்கின்ற ஒரு உணர்வு இனிமேல் இந்த மாதிரி ஒரு மாண்பு மிக்க ஒரு சட்டமன்றத்தில் எல்லாம் பேசக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். அதுவே அதிகமாக வற்புறுத்தி வடநாடு வாழ்கிறது, தெற்கிலே இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுவார்கள் என்பது எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. முன்னால நிறைய வரலாறுகள் இருக்கு. முன்னால வரலாறுகள் எல்லாம் தெற்கிலிருந்து ஒரு காலத்திலே மூப்பனார் அவர்கள் பிரதமராக ஆகியிருக்க முடியும். அந்த காலத்திலும் கூட தமிழகத்தில் இருந்து. ஆனா அந்த காலகட்டத்தில் தேவேகவுட தெற்கிலிருந்து ஆயிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஏன் தெற்கிலிருந்து பிரதமர் ஆக முடியாது? தெற்கிலிருந்து கர்நாடகா வச்ச அந்த தேவேகவுட அவர்கள் பிரதமர் ஆயிருக்கிறாரு. ஆனா அந்த காலகட்டத்திலிருந்து மூப்பனாருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு எப்படி தவற விட்டார்கள் என்பது அன்றைய அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் தெரியும். அதை நான் இங்கு விவாத பொருளாக ஆக்க விரும்பவில்லை. நாம் ஒற்றுமையாக இருந்தால், தென் மாநிலங்களே நாம் ஒற்றுமையாக இருந்தால், தமிழகத்திலே நாம் ஒற்றுமையாக இருந்தால், தமிழரையே ஒரு பிரதமர் ஆக்குகின்ற காலம் எல்லாம் இருக்கும். அந்த முயற்சியை ஒற்றுமையுடன் நாம் செய்ய வேண்டும்.